हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मकाभ्यां रुक्माङ्गदार्जुनविशिष्टविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। नीहारहारगणसारसुधाकराभां कल्याणदां गणकचम्बकदामपूषाम् उत्तङ्गपीनकुजकुम्भमनोहराङ्गीं वाणीं नमामि मनसा वचसा विभूति। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता प्रजाढ्यं वाग्बटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। आञ्जनेयमूर्तिकी जय। ऋतं त्वा सत्येन परिषिञ्जामीति सायं परिषिञ्जति सत्यं वर्तेन परिषिञ्जामीति प्रातः। अग्निर्वारितं रसावादित्यः सत्यम् अग्निमेव ददादित्येन सायं प्रविशति। ॐ अद्येऽस्मिन् दिनमनो श्रीसार्वरिनामसंवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यागते कृष्णपक्षे पंचम्यां तिथौ भौमवासरे रोहिणी नक्षत्र संयुक्ते आत्रेय गोत्रान्वयवारिदे नागराज शर्मणो द्विजः उडुपतिः वेदे शम्भुपदङ्गताः स्वपुण्य निजैः सत्पुत्रसन्दारिताः। இது உங்களுடைய அப்பா நாகராஜ சர்மா உத்தேசிச்சு இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் சரமஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறோம். சரமஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் யாரை உத்தேசித்து எழுதியிருக்கமோ அதை கேட்கறதுக்கு அவள் பூமியில் இருக்க மாட்டான்னு தாத்பரியம். தவறி போனவா எந்த திதிவார நட்சத்திரத்தில் பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சா அப்படிங்கிறத ஸ்லோகமாக எழுதி இந்த உலகத்தில் பகவானுக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னால் வேதம் படித்த பிராமணர். அந்த வேதத்தை யதாக்கிரமேன அத்தியனம் பண்ணினவனுக்கு பகவானே நமஸ்காரம் பண்றான்னு பாகவதத்துல ஸ்லோகங்கள் சொல்றோம். அதனால வேதம் படித்த பிராமணனுடைய வாக்குனால அவ தவறி போன திதிவார நட்சத்திரங்களை எழுதி அந்த ஜீவன் நல்ல கதி அடைகிறதுன்னு சொல்றதுனாலையும் அவளுக்கு நல்ல சத்கதி கிடைக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் புராணங்கள் சொல்றோம். அப்படியா ரொம்ப உயர்வான ஒரு கோத்திரம் ஆத்ரேய கோத்திரம்னு சொல்லக்கூடிய கோத்திரத்துல இந்த குடும்பத்தில் பிறந்து 75 வருஷ காலம் வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய பெரிய ஒரு ஆல விருட்சம் மாதிரி திகழ்ந்து இந்த குடும்பத்துக்காக அயராத உழைச்சி பசங்களெல்லாம் முன்னேற்றி இன்னைக்கு நம்மளோட இல்லைங்கிற போது அது பெரிய ஒரு வருத்தம். சாஸ்திரங்கள் சொல்றது வேதங்கள் சொல்றது ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் வைக்கும் போதே மரணத்தோட சேர்ந்து தான் அது பிறக்கிறது. சொன்ன பாருங்க, குழந்தை கர்ப்பத்திலேயே தவறி போகலாம், பிறந்து 10 நாள் கீழே தவறி போகலாம், 10 வருடம் கீழே தவறி போகலாம், 100 வயசு கீழே தவறி போகலாம், என்னைக்கா இருந்தாலும் ஆனால் தவறி போகும். மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது 2 கதவு மாதிரி. 2 கதவையும் மூடும் போது என்ன ஒரு ஸ்பேஸோ அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படி பூமியில இருக்கக்கூடிய 86 லட்சம் ஜீவராசி பூமியில சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. பகவானுடைய சிருஷ்டி 86 லட்சம் ஜீவராசிகள் புல் பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி ஜென்மா பிராமண ஜென்மா மனுஷ ஜென்மா. ஒரு தடவை பிராமண பிறவி எடுக்கிறதுக்கு 86 லட்சம் ஜென்மா தேவைப்படுறதுங்கிறது வேறு. எப்பேற்பட்ட உத்தமமான ஒரு ஜென்மா பாருங்க. ஜந்தூனாம் நர ஜென்மம் அபி துர்லபம் அப்படிங்கிறது பகவத் பாரதி. அதுலேயும் நிறைய கோத்திரங்கள் கேள்விப்படுறோம். கௌண்டின்ய கோத்திரம்ங்கிறோம், விஸ்வாமித்திர கோத்திரம்னு சொல்கிறோம். எத்தனையோ கோத்திரங்கள் இருக்குது, 200-300 கோத்திரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப உயர்வாக சொல்கிறது ஆத்திரேய கோத்திரத்தை சொல்லுது. நீங்கள் ஆத்திரேய கோத்திரத்துக்காகன்னு சொல்லலை, வாஸ்தவமாக வேதமும் அதுதான் சொல்கிறது.
அத்ரிரதாதௌர்வாஜ பிரஜாம் புத்திரகாமாய சரிரி ஜானோ மன்யகா. ஏன் அப்படின்னா அந்த அத்ரி மகரிஷிங்கிறவர் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருந்தா. அவளுடைய வம்சம் நீங்கள் ஒரு வெளியில போனா ஒருத்தரை பார்த்தா முதல்ல ஒருத்தரை பார்க்கும்போது கை கொடுத்து கிளாட் டு மீட் யூன்னு சொல்றாள் இல்லையோ, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்றோம். அந்த மாதிரியா ஒரு பெரியவாளை பார்த்தா அவர்களை நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்லுவோம். செல்ஃப் இன்ட்ரடியூஸ் நம்மளை நாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆத்ரேய ஆர்ச்சனானச ஷியாவ அஸ்வத்ரயாரிடேஜ பிரவரான்வித ஆத்ரேய கோத்ரா அப்படின்னு கோத்திரத்தை சொல்லி நம்ம என்ன சூத்திரம் நிறைய இருக்கு. ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கு, போதாயனம் இருக்கு, ஆஸ்வலாயனம் இருக்கு, பாரத்வாஜம் இருக்கு, சத்யாஷாடம்னு இருக்கு. நம்ம சூத்திரத்தை சொல்லி என்ன கிளை யஜுஷாகா யஜுர்வேத அத்தியனம் பண்ண நம்ம பேரை சொல்லி அகம் அஸ்மி போகோ ஐ எம் பிரசன்ஸ் ஆஃப் இயர்னு சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட ஆத்திரேய கோத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய பிதா நாகராஜ சர்மா இந்த குடும்பத்துக்காக அயராது உழைச்சி இந்த பசங்களெல்லாம் முன்னேற்றி ஒரு பிதாங்கிறவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உண்டான எல்லா விதமான லட்சணத்தோடையும் இருந்து பசங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு உறுதுணையா இருந்து பண்ணினது தான் பெரிய விஷயம். பொதுவாக எங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு மனோபாவம் வர, நீ பண்ணு நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றாரு. அந்த மாதிரியா அப்பேற்பட்ட நல்ல ஒரு ஹிருதயம் படைச்சவர். எல்லாத்தையும் ஒரு வினயபூர்வமா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லா பசங்கள்டையும் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான ஒரு தலைவர், இந்த குடும்பத்தினுடைய தலைவர், இந்த குடும்பத்தினுடைய ஆல விருட்சம். பகவானுடைய ஆக்ஞைப்படி இந்த புரட்டாசி மாசம் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி என்னைக்கு தவறிப்பேட்டு அதுலேயும் ஒரு பெரிய ஒரு குடுப்பனை இருந்திருக்கு. பகவத்பாதால் அவதாரம் பண்ண திதி தான் பஞ்சமி திதி. அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப வசதி. ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அது சக்சஸ்ன்னு சொல்றது வேறுங்க. யத்பிராஹம் மன ஏவரோஹிணி அப்படின்னு சொல்றது. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சுவாதியிலையோ ரோஹிணியிலையோ ஆரம்பிச்சா அது அபிவிருத்தி ஆகும்னு சொல்றது வேறுங்க. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு தினத்துல தவறி போயிட்ட எல்லாருடைய தலைக்கு மேலேயும் மிருத்யுங்கிறவன் நிற்கணும். ராத்திரி படுத்துனா காத்தால ஏந்துக்கிற வரைக்கும் தீர்மானம் இல்லையே. அப்படியே நல்ல புழைச்சி இருந்து பார்க்கலாம் தானே சொல்லுவேன். உங்க பெரிய வாழ் இப்போதானே என்பதெல்லாம் சொல்கிறாங்க, குட் நைட்லாம் சொல்லுவாங்க. நம்ம பெரியவாள்லாம் அப்படியே நல்லா கிராமத்தில் சாப்பிட்டு கையெழும்பியாச்சுன்னா புழைச்சி கிடந்து பார்க்கலாம் அப்படின்னு. இன் பிட்வீன் கேப்பில் என்ன வேணால் நடக்கும். ஸோ எல்லாரும் தவறி போகிறாங்கிற போது அவரும் இயற்கையான முறையில் தவறி போயிட்டார். எல்லாருக்கும் ஆசைனா இன்னொரு 5-6 வருஷம் இருந்தால் சதாபிஷேகம் பண்ணியிருந்துருக்கலாம், பரவாயில்ல. அதனால என்ன, நீரையும் சதாபிஷேகமாக போயிட்டார். இருந்தாலும் நம்ம என்னதான் அப்பா மேல ஒரு பிரேம வச்சிருந்தா கூட நம்ம எல்லாரும் சத்புத்திரன்னு காட்டக்கூடிய பெரிய சந்தர்ப்பம் இதுதான் வாழ்க்கை. அது வெல்விஷர்னு சொல்றாலும் இல்லையோ, அது அப்பா தானே உலகத்தை. சாதாரணமா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப தன்னுடைய சரீரத்தை தண்டிச்சுக்கிறது அப்பா தானே. ஸோ அப்படின்னா நம்மளை காப்பாற்றின அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கர்மாவை பண்ணி ஸ்ரத்தா பக்தியான முறையில் எப்படி பிராணன் போறதுன்னு கேட்கறான். முதல் கேள்வியே கேட்கறான் கருட புராணத்துல. எப்படி உயிர் போறது தற்கு அப்படின்னு கேட்ட உடனே சொல்றான், 1000 தேள் ஒருத்தனை கொட்டினா என்ன அவஸ்தையோ அந்த அவஸ்தை உயிர் பிரியும் போது. அப்பதான் பகவன் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். சிவா ராமா கிருஷ்ணா கோவிந்தான் எதுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். பரமேஸ்வரா சிவா ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்றாரு ஓமாம்புலியூர்ல போய் நாவுக்கரசர் பாடும்போது சொல்றாரு, புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. இன்னைக்கெல்லாம் பரமேஸ்வரனை ஸ்மரிக்கலையோ அன்னைக்கெல்லாம் ஜென்மா வியர்த்தம்னு சொல்றோம். இந்த மாதிரியா அப்பேற்பட்ட உயர்ந்ததான இந்த பிராணாண்டு போகும்போது 1000 தேள்கொட்டுறாப்புல கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாம் பண்ணின ஒரு உத்தமமான காரியம் எப்படியோ ஃபைட் பண்ணி சரீரத்தை வாங்கிட்டு, அதுவும் நம்ம பண்ண புண்ணியம். அவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்போம், தர்ப்ப சம்ஸ்காரத்தை பண்ணியிருப்போம். எப்படியோ ஒரு ஹை லெவல்ல போய் எதையோ பண்ணி ஏதோ டக்குன்னு சரீரத்தை வாங்கிட்டோம். அதுவும் நம்ம பண்ணின புண்ணியம். நம்ம கையால கிடைக்கணுமே, ஊர் இல்லைன்னு அவன் சொல்ற இடத்துல போய் பண்றதுன்னா பெரிய விஷயமாச்சு. கிடைச்சிருத்த சரீரம்.
இல்லைன்னா தர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி கல்ல ஊன்னுங்கிறது சாஸ்திரம். எடுத்தோடனே என்ன கர்மா பண்ணுறது, சர்வ பிராயசித்தம் பண்ணுங்கிறாங்க. சர்வ பிராயசித்தம் பண்ணி பிராணன் போகும்போது சுமூகமான முறையில் போகணுங்கிறதுக்காக உட்கிராந்தி கோதானங்கள்லாம் பண்ணி சரீரத்தை மடியில் வச்சுட்டு காதில் கர்ணமந்திரங்கள்லாம் ஜபிச்சு சரீரத்துக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு அக்னியை உற்பத்தி பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி சரீரத்தை ஸ்மசானத்தில் எங்கே தகனம் பண்ண போகிறோமோ தகன மேடையை பெருக்க சொல்கிறாங்க பாருங்க, பெருக்கி அப்பிரதட்சிணமாக வந்து திரும்பி பிரதட்சிணமாக தொடையை தட்டுறான்னு சொல்லி. பொதுவாக பெரியவாள்லாம் ஆற்றுல தொடையை தட்டாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தொடையை தட்டுறது. ஒத்த வஸ்திரத்தோட கையில் எண்ணெய் தீச்சட்டியை வச்சுருந்து அப்பிரதட்சிணமாக வந்து திரும்பி பிரதட்சிணமாக வந்து சரீரத்துக்கு தகனம் பண்ண போகிறோமோ தகன மேடையை பெருக்கி கடைசியில் பசங்க என்ன பண்ணுறான், அதான் வளர்த்த கடா மாறல பயம்னு சொன்னா பாருங்க. கடைசியில் அப்பாவுடைய மாரில் கொண்டு அக்னியை கொட்டுறான் 3 பேர். இதான் தமிழில் சொன்னான், வளர்த்த கடா மாறல பாயம். மாரில் கொண்டு அக்னியை கொட்டி அப்பாவுடைய சரீரத்தை அக்னியில் கொடுக்கும். சரீரம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து செல்ஃபோன் வாங்கினாலும் சிம் கார்டுன்னு ஒன்று போடலைன்னா பேச முடியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து எப்போ பாடி வருதுன்னு தானே கேட்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் தானே மதிப்பு எல்லாருக்கும். காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சும்மா சொன்னோம். ஸோ இப்படியா முதல் நாள் அன்னைக்கு இந்த நாகராஜ சர்மாவுடைய சரீரத்தை அக்னியில் ஹவிஸாக கொடுத்துட்டோம். சரீரத்துக்கு தான் அழிவு. அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதः நித்யம் சந்நிஹிதோ மிருத்யுஹு கர்த்தவ்யோ தர்ம சங்கிரஹ. சரீரத்தை அக்னியில கொடுத்துட்டோம், சரீரம் அழிஞ்சு போயிடுச்சு. அவருடைய உடம்புலேருந்து கிளம்பப்பட்ட சோல் எங்க போச்சு, பிராணன் பூமியிலேருந்து 86,000 யோஜனை வென் டு ஆல்மைட். 86,000 யோஜனை மேலே போகிறதான். எப்போ பிராணன் பிரிஞ்ச 2.5 நாழிகை 1 மணி நேரத்தில் மேலே போயிடும். மேலே போனால் தர்மராஜன் இந்த ஜீவனை பூமியில் விட்டுட்டு 10 நாள் 12 நாள் கீழே எஜின்வாங்கன்னா பூமிக்கு திரும்ப வருதான் ஜீவன். ஸ்மசானத்தில் கதறதா, என் மேலே நெருப்பு கொட்டுறானே. நம்மளுக்கு பார்க்க முடியாது, நம்மள்கிட்ட தபஸ் இல்லையே. எல்லாரும் மகாபெரிவாள் ஆயிடுவாளா, எல்லாரும் ரமண மகர்ஷி ஆயிடுவாங்க, எல்லாரும் போதேந்திரால் ஆயிடுவாங்க. அப்படி அந்த காத்து ரூபமா இருக்கக்கூடிய ஜீவனை எங்கேயும் போய் 2 கட்டானா சுத்தாம இருக்கணுங்கிறது தான் 2 கருங்கல்ல உட்காந்து வைக்கிறான் அந்த ஜீவனை. கோவில்ல கருங்கல்ல தானே உள்ள சிலை இருக்கு. சிலைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊழியால போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கர்ப்ப கிரகத்தை உள்ள உட்காந்து வச்சு அதுக்கு மருந்தெல்லாம் சாத்தி அதுக்கு கும்பாபிஷேகம் ஒரு வீரியம் ஏற்படுது. சிலைங்கிறது தெய்வமா பார்க்கணும். அந்த மாதிரியா காத்து ரூபமா இருக்கக்கூடிய ஜீவனை 2 கருங்கல்ல உட்காந்து வச்சா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதான ஜீவன் அங்க வந்து உட்கார்றது. ஜீவனுக்கு உட்கார்றது உட்கார்ந்தா நம்மளுக்குலாம் எப்படி 2 வேளை பசி தாகம் எடுக்கிறதோ அந்த மாதிரியா அந்த ஜீவனுக்கு பசி தாகம் எடுக்கிறது. அதுதான் நித்தியவதி பண்ணியிருப்போம் 2 10 காலத்தால் எடுத்த உடனே தகன ஜனிதா க்ஷுத்ருஷ்ணா தாக தாப உபசமனார்த்தம் பிரேதாபியாஜனார்த்தம் பிரேத திருப்தியர்த்தம் வாசோதகந்ததாமி வஸ்திரத்தினால ஜலம் விடுறது. தடாக தீர குண்டத்தில் திலோதகந்ததாமி 7 நாளையும் ஜலம் விடுறான். உள்ள வாசோதகம் பண்ணி பிண்ட பலி கொடுக்கறது. உள்ள கிரகத்வாரத்துக்குள்ள வந்து அன்னைக்கு 2 பிண்டங்கள் கொடுக்குறோம். பிராதரேதம் பிண்டந்ததாமி சாதமேதம் பலிந்ததாமின்னு 2 பிண்டங்களை எப்படி விடுறான், தேனை விடுறான், தயிரை விடுறான், நெய்யை விடுறான். இது மாதிரி 10 நாளைக்கு அந்த ஜீவன் 2 கருங்களை உட்காந்து வச்சு வாசோதக திலோதகங்கள் பிண்டங்கள் கொடுக்கறதுனால எப்படி ஒரு பிரெக்னென்டான லேடிக்கு முதல்ல திரவமா இருந்து பிண்டமா மாறி ஒவ்வொரு மாசம் ஒரு அவயவங்கள் வந்து 10வது மாசம் உயிருள்ள ஒரு ஜீவனா உட்காருதோ அந்த மாதிரியா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவயவங்கள் வளர்ந்து 10வது நாளான இன்னைக்கு முழு சரீரத்தை அடைஞ்சு வருது. அப்படி முழு சரீரத்தை அடைஞ்ச உடனே என்ன ஆகுது, திரும்பி பசிக்கிறது. குழந்தை பிரசவிச்ச உடனே தாயார்ட்ட பால் குடிக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரியா இன்னைக்கு சரீரம் ஆகிருதி வந்துடுறதானி. தசமே சர்வாவயவே இன்றைய தினம் வந்த உடனே பசி தாங்கலையாம்பா. அப்படின்னா உப்பரப்பு இல்லாம பட்சணங்கள்லாம் பண்ணி போகுது. பழைய நாள் சொல்ல மாட்டேன் 10 கொட்டாப்புல கொட்டாதேன்பா. சாதம் போடும்போது கிராமத்துல எல்லாம் அப்படித்தானே சொல்லுவேன். எடுத்த உடனே சாத்த வைக்க மாட்டாலும்
பாயசம் பச்சரி கறிகாலாம் வச்சுட்டு தானே கடைசியில் சாதம் வைப்பா. இதில் அப்படியே எல்லாம் ரெசிப்ரோக் அபரிமிதமான முறையில் அப்படியே பூமியில் கொட்டுறது. அந்த ஜீவன் ரொம்ப ஏங்குமா பாவம், வயதுக்கு சாதம் கிடைக்காதாங்கிற ஸ்திதியில் இருக்குமா பாவம். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே அப்பா நிறைய குழந்தை பசியோட தான் சாதம் போடுங்கன்னு சொல்லுவார் அப்பா. வைத்தியத்துக்கு போயிட்டு வந்தோடனே வைத்தியத்தில் சாப்பிட்டா கூட செல்லாம் வந்திருக்கான் சாதம் போடுங்கன்னு சொல்லுவார், குழந்தையில் வந்திருக்கான் சாதம் போடுங்கன்னு சொல்லுவார் அப்பா. அப்படிலாம் அது ஒருத்தர் சொல்லி வரலையோ இல்லையோ, ஒருத்தர் சொல்லி வந்தால் அது உண்மையான ஒரு ஆசாபாசம் கிடையாது. அது எப்போவுமே அன்னையும் பிதாவும் முன்னறி தேவனும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஆல் டைம் வில்விஷன்கிறது பேரண்ட்ஸு தான். எப்போதும் நம்ம நன்னா இருக்கணும் நினைக்கக்கூடிய மனோபாவம் அவளுக்கு தான் உண்டு. அந்த மாதிரியா அப்படி உப்புறப்பு இல்லாமல் இன்னைக்கு பட்சணங்கள்லாம் பண்ணி போட்டு எந்த கருங்கல் அந்த ஜீவனை உட்காந்துருமோ அந்த கருங்கலேருந்து எழுப்பி விடுறோம். 86,000 யோஜனை பிரயாணம் போடுறோம். ஒரு நாள் 2 நாளில் 1 வருஷ காலம் பிரயாணம். அதுதான் இன்னைக்கு ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமம்னு பண்ணுறோம் பாருங்க. எதுக்காக பண்ணுறதுன்னு ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கலாம், ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம், அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் ஆனந்த ஹோமம் சாந்தி. அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருப்பாங்க. இன்றைக்கி 2 ஹோமங்கள் பண்ணுறது, ஸ்நானம் பண்ணி பலியெல்லாம் கொட்டி முடிச்ச உடனே பாஷான உற்சாபனங்கள் பண்ணி ஸ்நானம் பண்ணி புண்ணியாஜனம் பண்ணி 2 ஹோமம் பண்ணியிருப்போமே. ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமம். எனக்கும் என்னை சேர்ந்த ஞாத்திகளுக்கும் மேலே மேலே க்ஷேமங்கள் ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமங்களை பண்ணி நாளைக்கு பரமேஸ்வரனை பூஜை பண்ண சொல்கிறார். ஏண்டான்னா பிரயாணத்தில் பலவிதமான சிரமங்கள்ல முதல்ல வரக்கூடியது வைத்தரணின்னு சொல்லக்கூடிய நதி. இதெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு வந்தாரா, இதெல்லாம் நம்புறதா வேண்டாமன்னா, ஒரு ஊருக்கு ஒரு தபால் அனுப்புகிறோம், தபால் போய் சேரத்தோல்லையோ. நம்ம தபால் பின்னாடி நம்ம போய் பார்க்கறது இல்லை. அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம நேராக போய் கொடுத்துடலாமே. சேர்ந்ததுக்கு அடையாளமாக அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குறான்னு அந்த மணி ஆர்டர்லாம் அனுப்பிச்சு அவனுக்கு கொடுப்பான்னு இல்லையா, ரிசீவ்டுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அதுதானே ஒவ்வொரு தடவையும் இதன் நம்ம மானே சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஃபார் மீன், அவளை போய் சேரட்டும். மரியா நாளைக்கு காலத்தில் புண்ணியாக வாஜனம் பண்ணி முதல்ல நாளைக்கு ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ண சொல்கிறார். ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணி ருத்ரன் ஜபிக்கப்பட்ட கலசத்தை தான் காலகண்ணூட்டிக்கு நாளைக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறேன். ஏண்டான் நான் காலகண்ணூட்டினுடைய வாழை பிடிச்சுட்டு இந்த ஜீவன் வைத்தரணிங்கிற நதியை தாண்டுறோம். அதுதான் நாளைக்கு காலகண்ணூட்டிக்கு பூஜை எல்லாம் பண்ணி. பொதுவாக சொல்லுவார்கள் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு பொதுவாக சொல்வார்கள். மரியா அவள் 2 பேரையும் கையில் போட்டு வச்சு, அந்த மரியா தான் வாகனங்கள்லாம் கையில் போட்டு வச்சு பரமேஸ்வரனுடைய வாகனமாகக்கூடிய ரிஷபத்துக்கு நாளைக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த ரிஷபத்துடைய வாழை உருவி விடுறதுனால அந்த வாழை பிடிச்சிட்டு இந்த ஜீவன் வைத்திரிங்கிற நதியை தாண்டதான். அதுக்காக என்ன சொன்னான்னா அந்த காலகண்ணூட்டியை சூடு போடுது. அது கோவிலுக்கு நேர்ந்து விட சொல்கிறா காலகண்ணூட்டி. அது கோவிலுக்கு நேர்ந்து விட்டதுங்கிறதுக்கு அடையாளமாக தான் உடம்புல சூடு போடுறோம். சூடு போட்டால் என்னாகும், மேலே இருக்கக்கூடிய சதை ரத்தம் உடம்புல இருக்கக்கூடிய முடி எலும்பு நாளும் பாதிக்கும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறது, மஞ்சள் பொடினால ஒரு அடையாளம் போட்டு ஒரு பக்கம் சிவலிங்கம் ஒரு பக்கம் சூலத்தை போட்டு அந்த 4க்கு தானம் பண்ணிடுவோம். திலம் வஸ்திரம் உதகும்பம் சொர்ணம்னு தானாதிகள்லாம் பண்ணி ஹரிபோன அன்னைக்கு எங்கள் அப்பா நாகராஜ சர்மா அவருடைய டெட் பாடியை தொட்டுட்டு ஒரு பிராமணன் 32 கவளம் சாப்பிடணும். 32 கவளம் சாப்பிடணும். அப்படி யார் டெட் பாடியை தொட்டுன்னு சாப்பிட்றானோ அவனும் செத்து போயிடுவான். பிரேதத்துடைய வீரியெல்லாம் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அவன் தவறி போயிட்டா அவன் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? உன் உயிர் போகிறது வான்னா யாராவது வருவாள? வரமாட்டேன். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அப்படி கலியுகத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்காத. அக்னியிலேயே ஒரு பிராமணன் ஆவாகனம் பண்ணு. அதான் சொல்லலாம் 3 பேர் எப்போதும் அமைதியாக இருக்கணும். அக்னி அமைதியாக இருக்கணும், தீர்த்தம் அமைதியாக இருக்கணும், வேதம் பிடிச்ச பிராமணன் அமைதியாக இருக்கணும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே 3 பேரும் 3 எக்ஸ்கியூஸ் தான் பார்ப்பா. அது மாதிரியா அக்னியில் எல்லா தேவதைகளும் இருக்கா, தீர்த்தத்தில் எல்லா. அதாவது தான் சொன்னேன், அந்த புண்ணிய நதிக்கெல்லாம் போனால் சில பேர் அங்கே மலை விசர்ஜனம் எல்லாம் பண்ணுறாங்க. தோஷம்.
சில பேருக்கு தொண்டை 2-3 நாளைக்கு பேச முடியாமல் கட்டிடும். அதான் பெரியவாள்லாம் கேட்பேன்னா ரெஸ்ட் ரூமில் எச்ச துப்பிலியான்னு கேட்பேன். ஏன் அப்படின்னா வராகத்துக்கு அந்த மலம் தானே சாப்பாடு. ஒருத்தருடைய சாப்பாடில் நம்ம எச்ச துப்பினா நம்ம சாப்பிட முடியுமா? வராக அவதாரமாக எடுத்தாரோ இல்லையா, அவளுக்கு அதுதானே சாப்பாடு. வராகத்துக்கு எது சாப்பாடு? அதுதானே சாப்பாடு, மலம் தானே சாப்பாடு. அப்போ தொண்டையை போய் பாதிப்பார். அதான் அக்னியில் எல்லா தேவதைகளும் இருக்கா, தீர்த்தத்தில் எல்லா தேவதைகளும் இருக்கா, வேதம் படித்த பிராமணன்ட்ட எல்லா தேவதைகளும் இருக்கா. அதனால தான் அக்னியே 32 கவலம் ஹோமம் பண்ணி இந்த பிரேதத்துடைய வீரியத்தெல்லாம் அக்னியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு. அப்படி சொல்கிறது சாஸ்திரம். அதை தான் நாளைக்கு எல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஆத்திய மாசிகம் அப்படின்னு பேர், இல்லைன்னா ஏகா ஹோமம்னு சொல்லுவோம். ஏகா ஹோமம்னா 32 கவலம் அக்னியில் பறிச்சாப்பிட்டு நாளைக்கு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு போகும். அவனை தான் ஒத்தன்னு சொல்கிறது. சில பேர் ஒத்த பிராமணரான்னு சில பேர் சொல்லுவார். நிறையா நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுத்து நாளைக்கு துணி கொடுத்தா பிணி போகும்னு பழமொழி. நிறையா வஸ்திரதானங்கள் கொடுக்கும். அதனால் அதெல்லாம் நாளைக்கு 11ஆவது நாளில் அதிகமாக பண்ணுறதுனால வைத்திரணிங்கிற நதியை சுலபமாக தாண்டி விடுறோம். 4ஆம் அன்னைக்கு தான் சபண்டீகரண ஸ்ராத்தம். நம்ம இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா தீபாவளி அமாவாசை வரைக்கும் மாலைபட்ச புண்ணிய காலம் உண்டு பூமி. இப்போ பாருங்க, பித்திருக்களுக்கே பிரீத்திகரமான தினத்தில் நடக்கிறது அவருக்கு எல்லாம். ரொம்ப வசதியான முறையில் நடக்கிறது அவருக்கு எல்லாமே. அதனால் 4ஆம் அன்னைக்கு சபண்டீகரண ஸ்ராத்தம்ங்கிறது அப்படி பண்ண சொல்கிறோம். பிரதம அன்னைக்கு, நவராத்திரி பிரதம அன்னைக்கு அந்த சபண்டீகரண ஸ்ராத்தம். அந்த சபண்டீகரண ஸ்ராத்தத்தில் முதல்ல பெரிய பையனா உள்ளவனுக்கு உபாசனங்கள் பண்ணி வச்சு இந்த உபாசனாக்களில் ஸ்ராத்தம். யாருக்குன்னா உங்கள் மாமா தர்ப்பணம் அடைந்தார், ஸ்ராத்தம் அடைந்தார் நாகராஜ சர்மா. அவருக்கு முன்னாடி 3 பேர், அவருக்கு 3 பேருக்கு பிராமணாளுக்கு 3 பேருக்கு ஆசனங்கள்லாம் போட்டு நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு நாளைக்கு தான் இவா பிரயாணத்தில் எந்த விதமான சிரமமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய தானங்கள்லாம் பண்ணுது. இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம், ரயிலில் இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகிறோம், 36 மணி நேரம் பிரயாணத்துக்கு போகிறோம். சாப்பாட்டுக்கு ஒரு மூட்டை, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மூட்டை, காஸ்மெட்டிக் ஒரு மூட்டை எடுத்துன்னு போகிறோமோ இல்லையோ. சாதாரண 36 மணி நேரம் பிரயாணத்துக்கு. அப்போ 86,000 யோஜனை வா போகணுமே. இன்னும் நம்ம ஊர் மாதிரி இது மாதிரியா இருக்கும், தாரோடு மாதிரியா இருக்கும், பலவிதமான இடைஞ்சல்ங்கிறது கருட புராணம். அப்படி சிரமம்னா அப்படி ஒரு சிரமம். அதனால நாளைக்கு சபண்டீகரண ஸ்ராத்தத்தும் போது நிறைய தானங்கள்லாம் பண்ணேன். கோதானம் பண்ண சொன்னா, பூதானம் பண்ண சொன்னா, அப்படி பிரத்யட்சமாக பூதானம் பண்ண முடியாட்டா சந்தன கட்டையை தானம் பண்ணுங்கிறது. அப்புறம் பித்திருக்களுக்கே பிரீத்திகரமான எள்ள தானம் பண்ண சொன்னா, நெல்லை தானம் பண்ணனால வம்சங்கள்லாம் வளரும். வெள்ளத்தை தானம் பண்ண சொன்னா, உப்பை தானம் பண்ண சொன்னா, கொடை, பாதரட்சை, விசரி. பாதரட்சைன்னா ஸ்லிப்பர், புஸ்தகம், பூஜை பண்ணி, ருத்ராட்ச மாலை, நீர்மோறு, பானகம். நம்ம குடும்பமே வைதிக குடும்பம் தானே, என்ன எல்லாம் தெரியும். எல்லா விதமான தானங்களையும் பண்ணி சரி இந்த 12 நாள் கர்மா பண்றமே யாரு சாட்சி சொல்றது? யமனுடைய யமலோகத்தில் இந்த நாகராஜ சர்மா கொண்டு நிறுத்தி வச்சோடனே 12 குழந்தைகள் போய் சாட்சி சொல்லப்போம். ஏன்னா உலகத்துல பொய் சொல்லாதவாளுடைய வாக்கியத்தை தான் இவ சாட்சியை ஏத்துக்கிறான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நாளைக்கு தான் 12 புது பாத்திரத்துல அக்ஷதையை போட்டு 12 வைதிகளுக்கு தானம் பண்ணி இந்த நாகராஜ சர்மாவுடைய எள்ளு மாமனார், இந்த எள்ளு தாத்தா, அவருக்கு தயிர் சாத பொட்டலம் கட்டி கொடுத்து பாதய சிரார்த்தம் பண்ணி நாளைக்கு தான் தீர்த்தத்தினாலையும் பிண்டத்தினாலையும் சேர்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்தெல்லாம் வாழைக்காய் பிண்டம் 3 பாகமாக பண்ணி அப்படி சேர்க்க சொல்றது. அப்போதான் பித்திருக்களை நன்னா தியானம் வந்து சேர்க்க. நாளைக்கு நிறைய தானங்கள்லாம் பண்ணி ஒரு எப்படியும் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் சகவாசம் ஆகிடும். எலாபரேட்டான ஸ்ராத்தமும் இல்லை. நாளைக்கு தான் ஆப்ஷன். மிளகு சமையலா தேங்காய் சமையலாங்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷன் நாளைக்கு. அதனால் நாளைக்கு ஒரு எல்லா சமையல்லாம் பண்ணி பிராமணாவுக்கெல்லாம் போட்டு
இந்த பிண்டத்தினாலையும் தீர்த்தத்தினாலையும் அவளை சேர்க்கறதுனால அவளுக்கு ஒரு பிதிருத்துவங்கிறது எலிஜிபிலிட்டி கிடைக்கும். டிரைவிங் கிளாஸுக்கு போகிறான், 10 நாள் கழிச்சு அவன் ஒண்டியமாக ஓட்டும் போது லேர்னர் லைசன்ஸ் வச்சுட்டு ஓட்டுறான். அப்போ இடிச்சா கூட கேஸ் கிடையாது, அவன் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்கிறதுனால விட்டுடுவான். லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அடிச்சா கேஸ் போட்டு மரியாதை வரைக்கும் எல்எல்ஆர்லேருந்து எப்படி லைசன்ஸ் வாங்குறாளோ அந்த மாதிரியே அவள் பிதிருக்கெல்லாம் ஆகிடுறா. அதுதான் 12 நாள் கர்மாக்கள்லாம் பண்ணி பிரயாணத்தினுடைய காலம் ஒரு வருஷமா இருக்கிறதுனால அன்னைக்கு உடனே சோதகும்பம்னு பண்ண சொல்றோம். எத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆத்திரேய கோத்திரசியா நாகராஜ சர்மனகா பிதோகம் பிரேதசியான்னு சொல்லின்றோம். நான் இன்னைக்கு சபண்டீகரணத்தில் அவளை சேர்த்தோன்னே என்ன சொல்ல போறோம், ஆத்திரேய கோத்திரசியா நாகராஜ சர்மனகா பிதிருபூதஸ்ய, பிதிருக்களுடைய கேட்டகரியில் சேர்க்கப்பட்டா அப்படிங்கிறதுலாம் 12 நாளைக்கு பண்ணி அதுக்கப்புறம் சோதகும்பங்கள் பண்ணி வாயச பிண்டம் வைக்கிறது. சோதகும்பங்கிறது ஒத்தரை சாப்பாடு. ये अग्निदग्धा ये अनग्निदग्धाः ये वा जाताः कुले मम भूमौ दत्तेन पिण्डेन तत्तायान्तु पराङ्गतिम् अग्निदग्धेभ्यः अनग्निदग्धेभ्यः अस्मत्कुलप्रसूतमृतेभ्यः अयं पिण्डस्वधा नमः. என்ன அர்த்தம்? இந்த ஆத்திரேய கோத்திரத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கர்மா நடக்காம இருந்து நிர்கதியா இருந்தா இந்த வாயச பிண்டம் வைக்கிறதுனால அவளும் சத்கதி அடையட்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால அப்பேற்பட்ட நாகராஜ சர்மா அவர் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்திருக்கேன். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஒன்று விடாம ஒரு பிதாங்கிறவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கார். இனிமேல் நம்ம சொச்ச காலம் தாயாருக்கு தான் மனோதைரியத்தை சொல்லலாம். தாயார் உழைப்பை பார்த்து நானே ரொம்ப அங்கோடப்பட்டேன். இதெல்லாம் கருவெல்லாம் பார்க்காம போய் சாப்தங்கள்லாம் பண்ணும்போது போய் சமைச்சு கொடுத்துருக்காளே பாவம். அப்படிலாம் பசங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நீங்கள் நம்மளோட இல்லைங்கிற போது பெரிய ஒரு வருத்தம். உங்கள் அப்பாங்கிறவர் பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் உள்ளவர் உங்களுடைய அப்பா. அப்படிதான் சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கூட ஹியூமன் பீயிங்னு சொல்கிற மனித பிறவி, மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன். யார்த்தையும் வேற்று முகம் காட்டாமல் எல்லாத்தையும் மாட்டு பொண்ணு எல்லாத்தையும் தன் பொண்ணு மாதிரி பாவித்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் பண்ணி. ஸோ அதனால் அப்பாவுடைய கடைசி காலம் உங்களுடைய வீட்டில் இந்த கிரகத்தில் எல்லாம் நடக்கிறதுனால நிச்சயமாக பிதிருப்பிரசாதங்கிறது நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு தீர்மானமான முறையில் உண்டு. பாக்கி இருக்கக்கூடிய நாளைக்கு 2 நாளைக்கும் ஸ்ரத்தா பக்தியான முறையில் அனுஷ்டானத்தை உண்டு. தாயாருக்கு 3 பேருமா எப்படி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவள் குந்தி தேவியை பார்த்துட்டாலும் அந்த மாதிரியா நீங்கள் 3 பேருமா சேர்ந்துட்டு தாயாரை சம்ரட்சணம் பண்ணி அவள் பாக்கி இருக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன சமாதானம் சொன்னாலும் அவளுக்கு இழப்பு தான். ₹1 கோடி கொடுத்தாலும் அதனால நம்ம அவளுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால மேலே மேலே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் மங்கள காரியங்கள் நிறையா நடந்து. அதனால் நம்ம குடும்பத்தில் வைதீகத்துக்கு ஸ்ரத்தையே குறைச்சலே கிடையாது. நல்லா வைதீக ஸ்ரத்தையாக இருக்கும். அதனால் அவருக்கு சாஸ்வதமான சிவலோக பிராப்தியானது கிடைக்கப்பெற்று. ஏன்னா வேதங்கள் சொல்கிறது, ஒரு வேதம் முடிஞ்ச பிராமணன் வாக்குனாலே சொல்லிவிட்டா அவளுக்கு க்ஷேமங்கள் தீர்மானமாக உண்டு. பகவத்கீதையை சொல்லும்போது சொல்கிறானோ பிராமணா யானி பாஷந்தே, ஒரு வேதம் படித்த பிராமணன் என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் நான் அதை ஆமோதிக்கிறேங்கிற பகவான். அதான் அப்பேற்பட்ட நல்ல உத்தமமான ஒரு நல்ல ஜென்மா ஆத்திரேய கோத்திரம். இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். நான் சொல்கிறேன் திரும்பி இந்த குவாரண்டைன்லேயும் நமக்கு நம்ம சம்ஸ்காரம் நடந்து 3/4 கிணறு தாண்டியாச்சு. இன்னும் 2 நாள் சம்ஸ்காரம் ஆகிடுச்சுன்னா கவலைப்படுறேன். இப்போ திரும்பி பார்த்தா 27 ஊனங்கள் 45 ஊனங்கள் வரும். 6வது மாதம் ஊனங்கள் வரும். மாதம் மாசிகை சோதனங்கள்லாம் யதாக்கிரமே அனுஷ்டானம் பண்ணி. ஒரு வருஷம் குலதெய்வ வழிபாடு கிடையாது, ஒரு வருஷம் மங்களி பொண்டுகள்லாம் பண்ண முடியாது, ஒரு வருஷ காலம் விசேஷமாக அர்ச்சனையெல்லாம் பண்ண முடியாது, ஒரு வருஷ காலம் இந்த காயத்ரி ஜபத்தை கூடியமான வரைக்கும் நிறையா பண்ணும். 3 பேருக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே இருக்கியா சாத்த தண்ணிக்கெலாம் 2 ஸ்நானம் கட்டாயம் பண்ணோம். காத்தால ஆஸ் யூஷுவல் பண்ண வேண்டிய ஸ்நானத்தை பண்ணி கூடியமான வரைக்கும் முடிஞ்சால் இந்த ஒரு வருஷ காலம் ஔபாசனத்தை
நீங்கள் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வீரியம் நம்மளுக்கு உபாசனத்தை ஒழுங்காக ரெகுலராக பண்ணோம்னா உபாசனம் அப்படி தானே மாசிகள்லாம் பண்ணி ஆகணும். அதனால உபாசனம் கூடியமான வரைக்கும் சுபஸ்வீகாரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்து உபாசனத்தை ஆரம்பித்து தாரியமாக ஒரு வருஷ காலம் விடாமல் போனால் ஒரு வீரியம் ஒரு கர்மா சபலமாகும். ஏன்னா உபாசனாக்குனே ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது சாஸ்திரம். எல்லாத்தையுமா பண்ணி பாக்கி இருக்கக்கூடியவா அவளுக்கு ரொம்ப வைதிக மார்க்கமாக இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு நிறைய சொல்ல வேண்டியது. நல்லா சாக்கிரமேன ஒரு வருஷம் நியமங்கள்னா என்ன, ஒரு வருஷம் வெளியில் சாப்பாடு கூடாது, பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும், நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வருஷம் தாடியை வளர்க்கணும், ஒரு வருஷ காலம் தரையில் படுத்துக்கணும். நம்ம யசாக்கிரமேன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி திரும்பி பார்த்தா 27 வந்துடும், திரும்பி பார்த்தா 45 வந்துடும், திரும்பி பார்த்தா 6வது மாதம் வந்துடும், திரும்பி பார்த்தா அப்படியும் ஒரு வருஷம் ஓடியே போயிடும். 2020 ஆரம்பிச்சே தெரியல, கொரோனா வழியே போயிடுத்து பாருங்க. இந்த ஒரு வருஷம் முழுக்க எல்லா இடத்துலையும் சிரமமாக இருக்குங்கிறான். சாதாரணமாக ஒரு கடைக்கு சுதந்திரமாக போக முடியல, இப்படி இருக்குது. ரெண்டாவது இப்போ ஆஸ்பத்திரிக்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. தலைவலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனாலே அவங்க கொரோனாவில் உட்காந்து வச்சுட்டு போகிறோன்னா மக்களுக்கு இயற்கையான ஒரு பீதி ஏற்பட்டுரும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கர்மா பண்ணிட்டோங்கிறது நிச்சயமாக அந்த ஆத்மாவுக்கு பரமேஸ்வரிய திருவடி தீர்மானமான முறையில் 13வது நாளைக்கு சுபஸ்வீகாரங்கள்லாம் பண்ணி அன்றைக்கி காலத்தில் உதகசாந்தி ஜபங்கள்லாம் பண்ணி நவகிரக ஹோமங்கள்லாம் பண்ணி சமைத்து அன்னம் ஆஜ்யத்தினால ஹோமங்கள்லாம் பண்ணி பரமேஸ்வருடைய பிரசாதத்தினால 3 பேரும் எப்போதுமே ஒத்துமை தான், இன்னும் கொஞ்சம் ஒத்துமையாக இருந்து ஆயார சம்ரக்ஷணம் பண்ணி பிதிருகர்மாவை நல்லபடியாக கரையேற்றி இன்னும் சொச்ச காலம் பாட்டி இருக்கா பாவம், அந்த பாட்டியும் சம்ரக்ஷணம் பண்ணி ஆற்றுல பெரியவாளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவன் என்ன சொல்கிறாலும் அதுபடி நடந்து இந்த கர்ம பிரயோஜனத்தினால சாஸ்வதமான பிரம்மலோக பதவியானது உங்களுடைய பிதாவாகப்பட்டவர் கிடைக்கப்பெற்று பொதுவாக புள்ள மாட்டு பொண்ணு எல்லாரும் 10 நாளைக்கு தீட்டு காத்து கர்மாக்கள்லாம் பண்ணுறா. இந்த ஆற்றுல மாட்டு பொங்கலே பொங்கல் ஸ்தானமாக வச்சுட்டார் மாமா. அதனால் ஒரு மாட்டு பொண்ணுக்கும் இது கிடையாது, எல்லாத்தையும் கோமதி ஆகட்டும் வாழட்டும் எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு பிரீதிகரமாக இருந்து மாட்டு பொங்கலே பொங்கல் ஸ்தானமாக இருந்து அவரை வழிநடத்தினால அவளுக்கு பெரிய ஒரு க்ஷேமங்கள் ஏற்பட போகுது. இந்த அப்பம் பெரிய பண்ணி வைக்க சொல்கிறேன். இது பண்ணி வைக்காட்டா என்ன ஆகும்னா நீங்கள் அது போய் புத்து மண்ணில் சாப்பிட்டுருவாளாம். அதுதான் அந்த அப்பம்பொரியெல்லாம் பண்ணி வைக்கிறது. பேரன்கள்லாம் இன்றைக்கி தீப்பந்தம் ஏற்றிருப்பான். பேரன் ஏற்றக்கூடிய தீப்பந்தங்கள்லாம் அவளுக்கு வெளிச்சம் காட்டுறதாங்க. அதனால் இப்படியா 3 தலைமுறைக்கு சம்ஸ்காரத்தில் எப்படி சொல்லியிருக்காரோ அதன்படி சம்ஸ்காரம் நல்லபடியாக நடக்கப்பெற்று பாக்கி நாளைக்கு நாளைக்கு 2 நாள் 3 நாள் சம்ஸ்காரம் பாக்கி இருக்கே 11, 12 சுபஸ்வீகாரம் எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி பரமேஸ்வருடைய பிரசாதத்தினால உங்களுக்கு சிக்கல் தானே சிங்கார வேலை முருகனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால உங்கள் அப்பா சாஸ்வதமான பிரம்மலோக பதவி அடைஞ்சு இந்த குடும்பம் பரமக்ஷேமத்தை அடையணும்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜெய் சத்குரு சுவாமிநாஹ ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. எல்லாரும் சொல்லுங்க, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே